நான் சொல்றேன், வாழ்க்கையில எப்பெல்லாம் இருட்டிட்ட மாதிரி ஒன்று தெரியுதோ அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு என்கவுண்டர்ஸை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஒரு மாலை வேளை வந்தபோது சில காரியம் நடந்துச்சு. அது பைபிள்ல சொல்லியிருக்கு. அது யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு அவன் நினைச்சிட்டு இருந்த அந்த சீனு, நல்லா தூங்குறான், ஒரு கல்லை தலையணைக்கு வச்சு தூங்குறான். ஒரு கல்லை வச்சுட்டு அப்படியே படுத்து சோகப்பட்டுக்கிட்டு இருக்கிற யாக்கோபுக்கு எல்லாம் இருளாயிற்று என்று நினைக்கும் அந்த நேரம், அது இருளின் நேரம் அல்ல, புதிய அருளை பெறுகிற ஒரு நேரமாய் யாக்கோபுக்கு அது மாறினது. When evening comes, when night comes, when darkness comes, the light will shine. எப்பெல்லாம் இருட்டுற மாதிரி இருக்குதோ, எப்பெல்லாம் எல்லாம் மறைகிற மாதிரி தெரியுதோ, அது மறைகிற நேரம் அல்ல, புதிதாய் ஒன்று உங்கள் வாழ்க்கையில உதயமாகிற ஒரு நேரமா இருக்கிறது. பொதுவா பாருங்க, உலகத்துல நைட்ல தான் மோசமானது நடக்குது. ஏன்னா இரவுனால என்ன, நிறைய கெட்ட காரியம் இருக்கும். சும்மா நடந்து போனாலும் ஏதாவது பூச்சி போட்ட கிடக்கும். தனியா லேடிஸ் தனியாவா போறீங்க, ஐயோ நைட் நேரம் கெட்டது நடக்க கூடும் அப்படின்னு இருக்குது உலகத்தின் டிசைன்ல. ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துல இரவு தான் அவர் வேற ஒரு செயலை அவர் செய்கிறார் பாருங்க. பகலெல்லாம் ஓடி ஆடி எல்லாமோ ட்ரை பண்ணி அப்பா முடியலடா சாமி அப்படின்னு படுத்துறீங்க பாருங்களேன். நான் சொல்றேன், நீங்கள் படுத்திருக்கும் இந்த நேரம் உங்களுக்காக தேவன் சில பத்திர பதிவுகளை செய்யும் நேரமா இருக்கிறது. எதெல்லாம் இரவு, எதெல்லாம் இருட்டு, எதெல்லாம் முடிஞ்சதுங்கிற மாதிரி ஒரு காரியம் வாழ்க்கையில இருக்குதோ, நான் சொல்றேன், அதை தேவன் முடிவாய் அல்ல, அதை தேவன் துவக்கமாக வைக்கிறார். வேலை போயிடுச்சு, எல்லாம் இருட்டிடுச்சு பிரதர், இல்ல 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 இல்ல, புதிய கம்பெனியே திறக்கிற மாதிரி கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை அவர் வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில எல்லாமே மோசமாயிடுச்சு, இல்ல இல்ல, இனி உங்கள் இரவுகள் இன்பமானதாய் மாறு. I bless you in Jesus name. உங்கள் இரவுகள் இன்பமான இரவுகளாய் மாற. எல்லாருக்கும் பாருங்க, இருட்டுனாலே இன்பங்கிற மாதிரி இல்ல பாருங்க. இருட்டுனால எப்படி இருக்குது, பயம் ஏதோ ஒண்ணு உள்ள வருது பாருங்களேன். நான் சொல்றேன், அது ஒரு சாபக்கேடு. பகலை அனுபவிப்பது போல இரவையும் நீங்கள் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் அதை எல்லாத்தையும் மாற்றி போடுறாரு பாருங்களேன். அதனாலதான் இயேசு சிலுவையில தொங்குன போது ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு. அவர் சிலுவையில தொங்கும் போது பகல்ல இருட்டு வந்துச்சு. நான் சொல்றேன், சிலுவையில ஏன் பகல்ல இருட்டு வந்தது தெரியுமா? உங்க இருட்ட பகலா மாத்துறதுக்காக, உங்க இருட்ட வெளிச்சமா மாத்துறதுக்காக. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவது எப்படியோ, அவர் சபிக்கப்பட்டதால் நீங்கள் ஆசீர்வதிக்கிறது எப்படியோ, அவருடைய பகல் இருளாய் மாறினது உங்கள் இரவு பகலாய் மாறுவதற்காக அவர் செய்த ஒரு காரியமாய் அது இருக்கிறது. உங்க வாழ்க்கையில இனிமே இருட்டுக்கு வேலையே இல்லை. ஏனென்றால் தேவன் உங்கள் இரவை பகலாக்குகிறார், உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறார். எப்பொழுதெல்லாம் இரவு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் அஸ்தமனங்கள் வருகிறதோ, நான் சொல்றேன், அந்த அஸ்தமனத்தை இயேசு சொஸ்தமானதாய் மாற்றினார். இரவுனாலே பயம் மனுஷனுக்கு இருக்கிற காரியத்தை இரவை அற்புத இரவுகளாய் அவர் மாற்றுகிறார். இந்த மாலையில ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அஸ்தமனமான போது, when evening came, amen, when evening came. அஸ்தமனம் போதுன்னா என்ன, when evening came, அதாவது ஒரு மாலை வேளை வந்த போது சில காரியம் நடந்துச்சு. அது பைபிளில் சொல்லியிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ப்ரொஃபெட்டிக்கலாக, இன்னைக்கு ஒரு ரேமாவா இந்த வார்த்தையை உங்களுக்கு பேச நான் விரும்புகிறேன். ஆமென். when evening came, amen. நீங்கள் எல்லாரும் ஒரு மாலை வேலையில் தான் வந்திருக்கீங்க. சூரியன் அஸ்தமித்து விட்டது, நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் இன்னொரு சூரியன் எப்போவுமே உங்கள் மேலே உதிச்சுக்கிட்டே இருக்குது. ஆமென். ஆமாம், அதன் கீழே நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ பாருங்கள், பைபிளில் நிறைய விஷயங்கள் அப்படி, அதாவது இலக்கியம், கவிதை எல்லாத்தையும் தாண்டி ஹோலி ஸ்பிரிட் வந்து அப்படி கனெக்ட் பண்ணி எழுதியிருப்பார். அது ரொம்ப பார்த்தீங்கன்னா பைபிள் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி ரசனை உள்ளவங்க படிச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். யாக்கோபு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், என்னாச்சு, அப்படியே எல்லாம் இருட்டாயிடுச்சு. அங்கேயும் அதே ஒரு சீன் வரும் பாருங்களேன். எல்லாம் அஸ்தமனம்
ஆன போது அது போடுங்க. ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்த படியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். ஒரு மாலையில் சூரியன் மறைந்த ஒரு நேரம். இது எப்படி வருது பாருங்க. ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்த படியினால்னா அவன் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய என்ன ஆயிடுச்சு, எல்லாமே அஸ்தமித்து போயிடுச்சு. அதான் நிஜம். அங்கே கிளைமேட்டை பார்த்தாலும் அவன் லைஃப்பை பார்த்தாலும் சேமாக இருக்கு. வெளியில் மட்டும் இருட்டலை, யாக்கோபு வாழ்க்கையிலே என்ன பண்ணியிருக்குது, இருட்டிடுச்சு. அதே சீன் தான் இங்கேயும் மேத்யூவில். சூரியன் அஸ்தமனமான போது when evening came they brought to him many who were under the power of demons. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஆமென். அப்போது சூரியன் மறைந்த போது ஒரு மாலை வேளையில் சில சம்பவங்கள் நடந்துச்சு பாருங்களேன். அது யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அஸ்தமனமான அந்த நேரம் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினச்சிட்டு இருந்த அந்த சீனு என்ன நடக்குதுன்னா, நல்லா தூங்குறான். ஒரு கல்லை தலையணைக்கு வச்சு தூங்குறான். ஆமாம், கல்லை. இப்போ கல்லை தலையணை வச்சு என்ன பண்ணுறான், தூங்குறான். தூங்கிட்டு இருக்கும்போது அதான் இந்த களவாணிக்கு தலகாணி கூட இல்லை. எதுதான் தலகாணி? கல்லு தான் தலகாணி. களவாணிக்கு தலவாணி கூட இல்லை. கல்லை தலையாக வச்சு தூங்குறான். ஆனால் தேவன் பாருங்க, அந்த இரவு அவன் கூட பேசுகிறாரு. அந்த இரவு வந்து ஒரு என்கவுண்டர்ஸ் நைட்டாக மாறுது. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எப்போல்லாம் இருட்டிட்ட மாதிரி ஒன்று தெரியுதோ அப்போ தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு என்கவுண்டர்ஸை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். சில சந்திப்புகளை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். சில ஆரம்பங்களை அவர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். When evening comes, when night comes, when darkness comes, the light will shine. Amen. Hallelujah. எப்பெல்லாம் இருட்டுற மாதிரி இருக்குதோ, எப்பெல்லாம் எல்லாம் மறைகிற மாதிரி தெரியுதோ, அது மறைகிற நேரம் அல்ல, புதிதாய் ஒன்று உங்கள் வாழ்க்கையில உதயமாகிற ஒரு நேரமா இருக்கிறது. அதான் அதுக்கு பேர் உதய சூரியனா அப்படிங்கிறாங்க. அது ஒரு கட்சி பேர் கிடையாது, அது உண்மையிலே இருக்கிற ஒரு காரியம். அந்த வெளிச்சத்தில் இருள் மறையுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் வாழ்க்கையில் படும் பொழுது உங்கள் இருள் மெய்யாகவே மறையும். ஆமென். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருட்டும் காலியாகும். ஆமென். when evening comes, எப்பொழுதெல்லாம் இரவு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் ராத்திரி வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் அஸ்தமனங்கள் வருகிறதோ, நான் சொல்கிறேன், அந்த அஸ்தமனத்தை இயேசு சொஸ்தமானதாய் மாற்றினார். எல்லாம் அஸ்தமாகிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படித்து பார்த்தா அஸ்தமாகலை, வந்த அம்புட்டும் சொஸ்தமாகுது. எத்தனை பேர் இருக்கிற சாயங்காலம்? ஆமென். இது அஸ்தமனமாகும் ஒரு மாலை நேரம் அல்ல, எல்லாம் சொஸ்தமாகும் ஒரு மாலையா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா டீமன் பவர், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசின் ஆளுகைகள், நோயின் ஆதிக்கங்கள், மனித சக்தியின் காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிற ஒரு மாலையாக அது இருக்கிறது. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அஸ்தமனத்தை சொஸ்தமானதாய் மாற்றுகிறார். ஆமென். அம்புட்டு எப்படி ஹோலி ஸ்பிரிட் அந்த சீன் ரெண்டையும் மேட்ச் பண்ணுறாரு பாருங்க. ரெண்டையும் அவர் எப்படி அழகாக கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. when evening comes, ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கமே அதுதான், when evening comes. இன்னும் ஒவ்வொரு சாயங்காலமும் உங்களுக்கு இது ஞாபகம் வரும். ஏன்னா நிறைய பேர் சாயங்காலமான உடனே தான் சோகப்படுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா பகலில் பல்வேறு வேலை இருக்குது, அப்படி இப்படின்னு போன உடனே கரெக்டாகிடும். சாயங்காலம் வந்த உடனே எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுது. when evening comes, when night comes, ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ அப்படிங்கிற மறுபடியும் விடிஞ்சு திருப்பி ஓடி போயிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு. நான் சொல்கிறேன், உங்கள் அஸ்தமனங்கள் சொஸ்தமனங்களாய் மாறுகிறது. ஆமென். ஆமென். அந்த இரவு ஒரு முடிவு போல தான் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த சீனை பார்க்கும்போது சூரியன் மறைந்தது. ஆமென். and he came to certain place and stayed overnight, that because the sun had set. சூரியன் போய் என்ன ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. இவனுக்கு தான் ஒன்றுமே செட் ஆகலை. சூரியன்லாம் செட் ஆயிடுச்சுப்பா, ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் எதுவுமே செட்டே ஆகலை. அந்த மாதிரி தான். taking one of the stone of the place, he put his under his head.
and lay down that to sleep. ஒரு கல்லை எடுத்து அதில் வச்சு என்ன பண்ணுறான், படுத்துருக்கிறான். எல்லாமே முடிந்தது, இனி எப்படி ஆகும்னே தெரியலை. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நேரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி அனுபவத்தின் வழியாக நீங்கள் போயிருக்கீங்களா? அந்த மாதிரி நேரம்தான் ஒரு ஏணியை தேவன் காட்டி, இது புதிய ஏற்றத்தின் நேரமாய் உனக்கு இருக்க போகிறது. ஆமென். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஆமென். நீ இந்த பூமியில கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, இந்த பூமியில கடந்து உழண்டுகிட்டு இருக்கிற, ஆனா உன்னுடைய அனைத்து பூலோக பிரச்சனைகளுக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பதில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எதுவும் முடிந்து விடவில்லை யாக்கோபு. ஆமென். when night comes, when evening comes, சூரியன் மறைகிறது, வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆனா இருளாய் சூண்டும் அந்த நேரம் அதை அருளாய் மாற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். எல்லாம் இருளாயிற்று என்று நினைக்கும் அந்த நேரம் அது இருளின் நேரம் அல்ல, புதிய அருளை பெறுகிற ஒரு நேரமாய் யாக்கோபுக்கு அது மாறினது. புதிய வெளிச்சத்தை, புதிய தரிசனத்தை, புதிய நம்பிக்கையை அவன் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாலையாக அந்த மாலை மாறினது. நான் சொல்றேன், இன்னொரு சாயங்காலத்தை பற்றி நான் பேசல. இன்று மாலை, இந்த இரவு கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய செயல் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா ஸ்தமனங்களை சொஸ்தமனங்களாய் மாற்றுகிற ஒரு செயலை பரிசுத்த ஆவியானவர் மெய்யாகவே செய்கிறார். ஆமென். உங்கள் இரவு பகலாய் மாறும், உங்கள் இருள் வெளிச்சமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கல்லை வச்சுட்டு அப்படியே படுத்து சோகப்பட்டுக்கிட்டு இருக்கிற யாக்கோபுக்கு எவ்வளோ பெரிய நற்செய்தி அவர் சொல்றாரு பாருங்க. எட்டி இருந்தது, அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நான் ப்ராமிஸ். பாருங்களேன், பைபிளில் சில ஃப்ரேஸ் ஆச்சரியமான ஒரு சூழலில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த வரிகள் அப்படி மேலே பார்த்தீங்கன்னா அது வெறும் வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனால் அந்த என்ன சிச்சுவேஷனில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனசு உங்களுக்கு தெரிய வரும். இவனே நிலம் கிடைக்கல, சொத்து கிடைக்கல, இன்னும் போராடி ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்ளத்தில் சிக்கி, புரிகிற மாதிரி சொல்லணும் அதானே, ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா அண்ணன் அருவாளை தூக்கிட்டு விரட்டிட்டார், அம்மா ஒடீரில் பொழைச்சிக்கோல அப்படின்னு அனுப்பிச்சி விட்டா. அந்த மாதிரியான ஒரு கதை. படுத்து கிடக்கான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. தூங்கிறதுக்கு கூட தூக்கம் வந்திருக்குமான்னு தெரில. ஏன்னா எந்நேரம் எவன் போடுவான்னு தெரில. ஏன்னா அவன் பயத்தில் படுத்திருந்தாங்கிறத அதுக்கப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் ஜோம் பண்ணுறான், ஆண்டவரே என் கூடயே ஆமாம் வீடு போய் வீடு திரும்பணுன்னா நீர் தான் எனக்கு தேவன் அப்படின்னு அவன் ஜோம் பண்ணுறதை வச்சே தெரியுது எவ்வளோ பயம் அவனுக்குள்ளே இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அவன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த மாதிரி தான் அவனுடைய வாழ்க்கை இருக்குது. அப்போது என்ன சிச்சுவேஷன்ஸில் அந்த வார்த்தை வருது பாருங்கள், நீ படுத்திருக்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். அதாவது சிம்பிளாக சொல்லட்டுமா உங்களுக்கு புரிகிற மாதிரி, எதை பெற நீங்கள் போராடுகிறீர்களோ அதை அவரே உங்களுக்கு தருவார். தட்ஸ் a word. நீங்கள் சில காரியத்தை பெறுவதற்கு மாம்சீகமாக என்னென்ன போராட்டம் பண்ணுமோ பண்ணியாச்சு, தந்திரத்தையும் பண்ணி பார்த்தாச்சு, கெஞ்சும் பார்த்தாச்சு, மிஞ்சும் பார்த்தாச்சு, பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்ட, கடைசியில் இந்த டயர்டாகி படுத்து கிடக்கேன், பம்பரம் ஆடி விழுந்து கிடக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி சுற்றி இந்த விழுந்தாச்சு போ. நான் சொல்கிறேன், நிறைய பேர் இப்போ சிச்சுவேஷன் அதுதான். யாக்கோபு போராடி இன்னும் சொல்ல போனால் அவன் போராடி வாங்கியிருந்தா அப்படி என்ன பெரிய நிலத்தை வாங்கியிருப்பான். அது ஒன்றும் பெரிய நிலம் கிடையாது. ஆனால் இவன் போராடாமலே இவனுக்கு தேவன் உன்னை கொடுத்தாரு பாருங்க, இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் என்றைக்கும் தருவேன். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆடாம ஜெயிக்க போறீங்க, போராடாம கிடைக்க போகுது. That is a good news. அதுதான் நற்செய்தி. இந்த மாலை வேளையில் நான் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆடாம கிடைக்க போகுது, ஆடாம ஜெயிக்க போறீங்க, போராடாமலே உங்க வாழ்க்கையில அது உங்களுக்கு சேரும். That is a good news. ஆமென்.
இன்னைக்கு காலையில் சர்வீஸ்லேயே அதான் சொன்னேன் நான். இந்த வெயில் அடிக்கிற அந்த நேரத்தில் மனிதர்கள் பாருங்கள், அங்கங்கே தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், அப்படி இப்படி நிறைய வச்சுருப்பான். நிறைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்கே மோரும் இருக்காது, தண்ணி இருக்காது, வெறும் பானம் மட்டும்தான் இருக்குது. சும்மா அப்படி போட்டு செய்கிறவங்க இருக்கிறாங்க, தண்ணி கிண்ணிலாம் கொடுக்குறாங்க. மனிதர்களே பாருங்கள் நிறைய ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த சம்மர் சீசனில் தேவன் உங்களுக்காக சில ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு. என்ன ஏற்பாடு தெரியுமா? தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி ஆத்துமாவுக்கு குளிர்ந்த பானம் போல அது இருக்கிறது. ஆமென். The good news of God, தேவனிடத்திலிருந்து வருகிற நற்செய்தி, தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்க வாழ்க்கையில எப்படி இருக்குது பாருங்க. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த தாஸ்டி சோல், விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அப்பனா இந்த கோடையை ஒரு குளிர்ச்சியான கோடையா உங்களுக்கு மாத்த போறார். ஆமென். நிறைய குட் நியூஸ் அவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். நிறைய நற்செய்திகளை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அநேக ஆச்சரியமான காரியங்களை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்க போராடி கிடைக்காத காரியங்களை போராடாமலே உங்க கையில கிடைக்கிற மாதிரி அவர் ஒரு செயலை உங்க வாழ்க்கையில செய்கிறார். ஆமென். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அவன் போராடி பிழைப்பான் பைபிள்ல போடல. அவன் ட்ரை பண்ணி முடியாம அப்படிலாம் போடல. ஆமென். பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே அதை அவன் பெற்றான். ஆமென். ஃபெய்த் மீன் ரெஸ்ட். உங்களுக்கு தெரியுமா விசுவாசம் என்ன தெரியுமா? ரெஸ்ட். விசுவாசிக்கிறவன் பதறான். அப்பனா என்ன அர்த்தம்? யாக்கோபு போராடி பெறாததை படுத்துக்கிட்டே இருக்கும்போது பெற்றுட்டான். ஏங்க ஆச்சரியமா இருக்குது. இவ்வளோ நேரம் என்னெல்லாமோ ட்ரை பண்ண நினைக்கல, சும்மா படுத்துட்டு இருக்கும்போது. ஆமாம், நம்ம ஊரில் படுத்துட்டே ஜெயிச்சவங்களாம் இருக்கிறாங்க பாருங்களேன். இவரெல்லாம் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. ஆமாம், அது உலகத்திலே இருக்குதுன்னா ஆண்டவர்கிட்ட இருக்குதா இல்லையா? நான் சொல்கிறேன், அந்த கல் வேற ஒன்றுமே இல்லை. அந்த மூளைக்கல், அந்த கிறிஸ்து என்கிற அந்த கல், அதை பிடித்து கொண்டு அந்த நம்பிக்கையிலேயே படுத்திருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது, உங்களுக்காக உண்டாக வேண்டியதெல்லாம் உண்டாகுது. பாருங்க, சிலருக்கு இரவு பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் தேவன் பாருங்க அந்த பயங்கரமான இரவை பதிலின் இரவாக மாற்றுகிறார். ஆமேன், ஆமேன். இரவின் பயங்கரத்திற்கும் ஆமாம், நைட்டில் தான் பொதுவாக பாருங்க, உலகத்தில் நைட்டில் தான் மோசமானது நடக்கும். கரெக்டா? நைட்டில் தான் என்ன நடக்கும்? மோசமானது நடக்கும். யாரும் பகலை குறித்து அவ்வளவு பயப்படுறதில்லை. சரியா சரியில்லையா? பகலை குறித்து யாரும் அவ்வளவு பயப்படுறதில்லை. பொதுவாக இரவை குறித்து தான் பயம் மனுஷனுக்கு வருது. ஏன்னா இரவுனால என்ன, நிறைய கெட்ட காரியம் இருக்கும். சும்மா நடந்து போனாலும் ஏதாவது பூச்சிப்பட்ட கிடக்கும். தனியாக லேடிஸ் தனியாக போகிறீங்க, ஐயோ நைட் நேரம். அப்போ நைட்டுனாலே கெட்டது நடக்கக்கூடும் அப்படின்னா இருக்குது உலகத்தின் டிசைனில். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இரவு தான் அவர் வேற ஒரு செயலை அவர் செய்கிறார் பாருங்க. இரவின் நேரம் அவர் வேற ஒரு விஷயமா உங்களுக்கு அவர் மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது மோசமானதா இந்த உலகம் வடிவமைச்சிருக்குதோ அதையே நல்ல விதமா மாத்துறது தான் தேவனுடைய செயலாக இருக்கிறது. ஆமென். when darkness comes, when evenings comes, எப்பெல்லாம் இரவு வருகிறதோ, எப்பெல்லாம் இருட்டு வருகிறதோ, அப்பெல்லாம் மோசமானது வரப்போகுதுன்னு உலகம் ஒரு பதிவு வச்சிருக்குது. அதனால என்னமோ தெரியல, நீங்க பைபிள்ல கவனிச்சு பாருங்க, தேவன் பண்ண அநேக அற்புதங்கள் இரவு நேரத்தில் அது இருக்கிறது, மாலை நேரத்தில் அது இருக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் அவருடைய ஆச்சரியமான கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்னன்னா, இந்த நம்பிக்கையற்ற உலகத்துக்கு கடவுள் ஒரு நம்பிக்கையை தர விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனால், ஓடி ஆடி பகலெல்லாம் ஓடி ஆடி எல்லாமோ ட்ரை பண்ணி அப்பா முடியலடா சாமி அப்படின்னு படுத்துறீங்க பாருங்களேன். நான் சொல்கிறேன், நீங்கள் படுத்திருக்கும் இந்த நேரம், நீங்கள் நித்திரை செய்யும் இந்த நேரம் உங்களுக்காக தேவன் சில பத்திர பதிவுகளை செய்யும் நேரமாக இருக்கிறது. மாகோராபா ஷடலா ப்ரோ கட்டாலா ப்ரோ மேகேனமா ஷண்டேலே ப்ரோகோ. ஆமென். நித்திரை செய்யும் நேரம் சில பத்திரங்களை அவர் பதிவு செய்கிற ஒரு நேரமாய் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமென்.
அதனால தான் வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? நித்திரை அழிகிறார். அது எக்ஸாக்டாக போய் அந்த டிரான்ஸ்லேஷனில் வாசித்தா அதை இப்படி வாசிக்க முடியும். ஏன்னா மூல மொழிபெயர்ப்பில் அது இப்படி இருக்குது. நித்திரை அழிக்கிறார்னா தூக்கத்தை அழிக்கிறார் மட்டும் இல்லை, நித்திரை அழிக்கும் போது அவர் அழிக்கிறார். அதாவது நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் தர்றாராம். நான் ரொம்ப நாளாக தூக்கத்தை தர்றாருன்னு நினச்சிச்சு, அது ஒரு ஆசீர்வாதம் தான். இல்லை இப்போ இல்லை, இப்போ தந்த ஆசீர்வாதம் நிறைய பேர் அதான் பிரதர் வந்தது கொட்டாய் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தர மாட்டாருங்க. இப்போ தந்த அப்புறம் சிலர் தூங்கிடுவாங்க சர்ச்சுக்குள்ள வந்த உடனே. நான் சரி சர்ச்சிலையாவது தூங்கிட்டு விடுங்க பிரதர், நம்ம வேறு கிருபை பிரசங்கியாரா, அதனால் பாவம் அவங்கள எழுப்பி விடுறதில்ல. பாவம் வீட்டில் என்ன பிரச்சனையோ சபையில் வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் கோபப்பட்டு சபையில் தூங்கிட்டு இருக்காருன்ட்டு நான் சொன்னேன், விடுங்க சபையிலையாவது தூங்கட்டுமே. எல்லாம் சொல்லுங்க, தூக்கத்தை அல்ல தூக்கத்தையும் அழிக்கிறார். ஆனால் நீ தூங்கிட்டு இருக்கிற நேரம் அழிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் அவர் உங்களுக்காக அழித்து கொண்டிருக்கிறார். ஆமென். when evening comes, எல்லாம் சொல்லுங்க, when evening comes. இனிமே சாயங்காலம்ங்கிறதே இரவுங்கிறதே வேற மாதிரி ஆக போகுது உங்க வாழ்க்கையில. அந்த பிக்சரே மாத்துறார். நிம்மதியா போய் தூங்க போறீங்க, நிம்மதியா போய் உறங்க போறீங்க. எப்பா நான் காலை நீட்டி நிம்மதியா படுக்கிற இந்த நேரம் தான் என் தகப்பன் எனக்காக இறங்கி அவர் காரியங்களை செய்கிற ஒரு நேரமாய் அது மாற போகிறது. when evening comes. ஆமென். ஹல்லேலூயா. சும்மா இல்லை பாருங்க. அப்போ அந்த ராத்திரினாலே ஒரு பயமான ஒரு நேரம் அப்படிங்கிற அனுபவத்தில் இருக்கிற மனிதனை, இல்லப்பா இரவை பகலாக்குகிற தேவன் நான். ஆமென். இரவிலே உனக்காய் கிரியை செய்கிற ஒரு தேவன் நான். நீ ஓய்வெடுக்கும் நேரம் நான் உனக்காக ஓயாமல் வேலை செய்யும் ஒரு நேரமாய் அது இருக்கிறது. ஆமென். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை. நீங்க போய் தூங்கிடுறீங்க, ஆனா அவர் தூங்காம இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் விழித்திருக்கிறார். ஆமென். அதனால நான் எப்போதும் சொல்லுவேன், உங்களுக்கு என்ன முடியுதோ செஞ்சுட்டு போய் தூங்குங்க. கடமையை முடித்து கண் உறங்கு, கர்த்தர் விழித்திருக்கிறார். ஆமென். மீண்டும் சொல்றேன், உங்கள் கடமைகளை முடித்து விட்டு கண் உறங்குங்கள், கர்த்தர் விழித்திருக்கிறார். ஆமென். விதையை விதைச்சிட்டு போய் தூங்கு. ராத்திரிலே எலும்பி வந்து நோண்டி பார்க்காத, முளைச்சிட்டா முளைக்கலையான்னு பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படிங்காதீங்க. நம்பிக்கையோடு மண்ணுக்குள்ளே இருக்கட்டும். மண்ணுக்குள்ளே இருக்க பிரதர், போயிட்டு நான் என்ன பண்ண பிரதர்? பைபிளில் போட்டிருக்குது, பகலிலே விதைத்து இரவிலே தூங்கி. மார்க் சாப்டர் 4, மார்க் 4ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. பகலிலே விதைத்து இரவிலே தூங்கி, பகலிலே விதைத்து இரவிலே தூங்கி, பகலிலே விதைத்து இரவிலே தூங்கி, அது அவனுக்கு தெரியாத விதமாய் முளைத்து எழும்புகிறது. ஆமென். நீங்க உங்க வேலையை முடிச்சுட்டு தூங்கு. ஆமென். உங்க வேலையை முடிச்சுட்டு தூங்குங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க பண்ணதுக்கான பலனை அவர் இரவில் வேற மாதிரி உங்களுக்காக கொண்டு வர போகிறார். ஆமென். அங்க பாருங்க. and he goes to bed at night and get up every day. இரவிலே தூங்கி பகலில் விழித்திருக்க. எல்லாம் சொல்லுங்க, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. இப்படி இருந்தாலே போதும். எப்படி ஒர்க் பண்ணுதான்? அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. கிங்டம்ஸில் காரியம் எப்படி நடக்குதான்? பகலில் ஒன்று பண்ணுறீங்க, போய் தூங்கிடுறீங்க. பகலில் ஒன்று பண்ணுறீங்க, தூங்கிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியல ராத்திரி என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு தெரியாத விதத்தில் அது முளைத்து அது பயிராகிறது. ஆமென். he does not know. அவனுக்கு அது தெரியலை. எல்லாம் சொல்லுங்க, தெரியல. நான் விதைச்சிருக்கேன், ஆனால் தெரியல. ஏன்னா தெரியாத விதமாக அது வரப்போகுது. ஆமென். உங்களுக்கு தெரியாத பல மேட்டரு இந்த இரவிலே நடக்கிறது, இந்த ராத்திரியிலே நடக்கிறது. ஆமென். ஷாட்டா லா பிராத்தா ராபோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், எதெல்லாம் இரவு, எதெல்லாம் இருட்டு, எதெல்லாம் முடிஞ்சதுங்கிற மாதிரி ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்குதோ, நான் சொல்கிறேன் அதை தேவன் முடிவாய் அல்ல, அதை தேவன் துவக்கமாக வைக்கிறார்.
ஆமென். அதை முடிவாய் அல்ல, அதை துவக்கமாய் அவர் வைத்திருக்கிறார். வேலை போயிடுச்சு, எல்லாம் இருட்டிடுச்சு பிரதர், இல்ல 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 இல்ல, புதிய கம்பெனியே திறக்கிற மாதிரி கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். என் வாழ்க்கையில எல்லாமே மோசமாயிடுச்சு, இல்ல இல்ல, இனி உங்கள் இரவுகள் இன்பமானதாய் மாறும். I bless you in Jesus name. உங்கள் இரவுகள் இன்பமான இரவுகளாய் மாறட்டும். ஆமென். அப்போ பாருங்க, உறங்கும் போது உறக்கத்தை மட்டுமல்ல, உறங்கும் போது எனக்கான பலனை அவர் தருகிற ஒரு தேவன். எல்லாம் சொல்லுங்க, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்க, இரவென்றாலே பயங்கரம், இரவென்றாலே பயம். அப்படிதான் இருக்கிற ஒன்றை கர்த்தர் எப்படி மாத்துறார் பாருங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டல, தூங்கு, நல்லா தூங்கு, பொண்ணே கிடைக்கலன்னு இருக்கு, ஆதாமே நல்லா தூங்கு. நீ தூங்கி முழிக்கிறதுக்குள்ள உனக்கான பொண்ணு வந்துடும். சொல்ல போனா பொண்ணுங்க பொண்ணுங்க பொண்ணுங்கன்னா பொண்ணு வராது. நிம்மதியா தூங்குனீங்கன்னா கொண்டு வர வேண்டிய மணப்பெண்ணை அவர் அழகாய் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். திருமணத்துல கூட கர்த்தர் எப்படி கிரியை செய்றாருன்னா, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர வைத்தார். பாருங்க, இவனை நல்லா தூங்க வச்சிட்டாரு. இவன் தூங்குற நேரம் அவனுக்கான பொண்ணை அவர் செஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு, பதறிட்டே முழிச்சுக்கிட்டு இருந்தான்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் அனத்தேசியா கொடுத்து சிலருக்கெல்லாம் பாருங்கள் தூங்காமே முழிச்சிருக்காங்க, வரமாட்டுக்கு ஒரு பொண்ணையும் காணுமே, வாழ்க்கை இப்படியே போயிடும் போல அப்படின்னு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தாது, அனத்தேசியாவை கொடுங்க, ஆளை படுக்க போடுங்க. இப்போ பாருங்க, முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு தெரியும், ஓ இவள் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமா இருக்கிறாள் அப்படின்னு ஏற்ற ஜோடியை உண்டாக்கிட்டாரு பாருங்களேன். அப்போ பைபிளில் ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மனிதன் ஓய்வெடுக்கும் நேரம் இறைவன் வேலை செய்யும் நேரமாக இருக்கிறது. ஆமென். மனிதன் களைத்து போய் அவன் எல்லாம் முடிச்சுட்டு என்னப்பா அப்படின்னு படுத்துறான்ல, ஒன்றும் கவலைப்படாத, ராத்திரியோட ராத்திரியா எல்லாத்தையும் நான் உனக்கு சரிப்படுத்தி விடியும் பொழுது உனக்கு வேற மாதிரி இருக்கும். ஆமென். அப்போ இரவிலே கொள்ளைக்காரர்கள் வருகிறார்கள், இரவிலே திருடர்கள் வருகிறார்கள், இரவிலே நடமாடும் கொள்ளை நோய். இரவில் பாருங்க, இந்த வேலை முடிச்சுட்டு போகிற நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க, சம்டைம்ஸ் சில தொந்தரவுகள் அவங்க சொல்லுவாங்க, சும்மா ஒரு பைக் பின்னாடியே வந்துடுச்சு பாஸ்டர். அப்போ இரவில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது பாருங்க. இரவுனாலே ஒரு மோசங்கிற மாதிரியே சமூகம் உருவாக்கி என்ன பண்ணிடுச்சு, வச்சிடுச்சு. காந்தி கூட சொன்னாராம், இந்தியாவுக்கு எப்போ உண்மையான சுதந்திரம் கிடச்சிருக்குன்னா, ஒரு பெண் நிறைய நகைகளை போட்டுட்டு ராத்திரியில் போயிட்டு பத்திரமா வந்தாதான் அன்னைக்கு தான். அப்படி பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. வீதியில் போகிறது என்ன, வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போனா ஒரு உண்மையிலே காந்தி சொன்ன கணக்கின்படி பார்த்தா என்ன கிடைக்கல, சுதந்திரமே கிடைக்கும். இல்லை, அவர் சொன்னபடி, அவர் அப்படி தானே சொன்னார். இது இந்த வெள்ளையர்கள் வெளியேறினால் சுதந்திரம் இல்லை, இங்கே கொஞ்சம் கொள்ளையர்கள் இருக்கிறார்கள். என்றைக்கு இவர்கள் வெளியேறுகிறார்களோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம்ட்டார். அப்படி அப்போ இரவுனாலே எப்படி இருக்குது, இருட்டுனாலே எல்லாருக்கும் பாருங்க, இருட்டுனாலே இன்பங்கிற மாதிரி இல்லை பாருங்களேன். இருட்டுனாலே எப்படி இருக்குது, பயம் ஏதோ ஒன்று உள்ள வருது பாருங்களேன். நான் சொல்கிறேன், அது ஒரு சாபக்கேடு. பகலை அனுபவிப்பது போல இரவையும் நீங்கள் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் அதை எல்லாத்தையும் மாற்றி போடுறாரு பாருங்களேன். ஆமென். அதனால தான் இயேசு சிலுவையில் தொங்கின போது ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு. என்ன எக்ஸ்சேஞ்ச் தெரியுமா? அவர் சிலுவையில் தொங்கும்போது அவர் சத்தமிடும் பொழுது பகல்ல இருட்டு வந்துச்சு, பூமி எங்கும் என்ன ஆயிடுச்சான், அந்தகாரம் உண்டாயிடுச்சான். எப்போ வந்துச்சு? பகல்ல. நான் சொல்றேன், சிலுவையில் ஏன் பகல்ல இருட்டு வந்தது தெரியுமா? உங்க இருட்டை பகலா மாத்துறதுக்காக, உங்க இருட்டை பகலா மாத்துறதுக்காக, உங்க இருட்டை வெளிச்சமா மாத்துறதுக்காக. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவது எப்படியோ, அவர் சபிக்கப்பட்டதால் நீங்கள் ஆசீர்வதிக்கிறது எப்படியோ, அவருடைய பகல் இருளாய் மாறினது உங்கள் இரவு பகலாய் மாறுவதற்காக அவர் செய்த ஒரு காரியமாய் அது இருக்கிறது. ஆமென். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஆமென். பாருங்க, இட் மீன் 3 PM
அடுத்தது அந்தகாரம்னா என்ன? ஒரு டார்க், அதாவது இருட்டை விட ரொம்ப மோசம். உங்கள் கையே உங்களால் பார்க்க முடியாது, அதான் அந்தகாரங்கிறது. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ பெரிய ஒரு டார்க்னஸ் எப்போ வந்துச்சு? பகலில். அப்போ சிலுவையில் தொங்கும்போது பகல் இருட்டாய் மாறினதின் நோக்கமே உங்கள் இரவு பகலாய் வெளிச்சமாய் மாறுவதற்கான ஒரு எக்ஸ்சேஞ்சை தான் ஏசு அங்கே செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆமென். when evening comes, இன்னைக்கு நான் சொல்கிறேன், இனிமே உங்கள் இருட்டெல்லாம் உங்களுக்கு வேற மாதிரி மாறப்போகுது. இரவுகள் உங்களுக்கு இன்பமான இரவுகளாய் உங்களுக்கு மாறப்போகிறது. ஆமென். ஆண்டவர் எப்பவுமே எது நமக்கு மோசமான அனுபவத்தை தந்ததோ அதை தான் நல்ல அனுபவமாய் அவர் மாற்றுவார். இது கடவுளுடைய சிக்னேச்சருங்க, இது கடவுளுடைய கையெழுத்து. நம்பர் 3 அப்படின்னாலே பேதுருக்கு அலர்ஜி. ஆமாம், ஏன்னா அவன் இயேசு எத்தனை முறை மறுதளிச்சான். அதுக்கப்புறம் 3ன்னு கேட்டாலே அவனுக்கு என்ன ஆயிரும்? எங்க 3 இட்லி வச்சுருக்கேன், ஏமா அது 4ன்னு சொல்லு, இல்லை 2ன்னு சொல்லு. 3 இட்லியில் என்ன பண்ணாத, 3ங்கிறத நான் கேட்க விரும்பலை. ஏன்னா 3ன்னு கேட்டாலே எனக்கு என்ன வருது? அவரை மறுதளிச்சதை, அவர் இது பண்ணது, இதெல்லாம் வருது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, எந்த 3 அவன் வாழ்க்கையில் பிடிக்காத 3ஆக இருந்ததோ பேதுருடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனிச்சு பாருங்க. முதல் பிரசங்கத்திலே 3000. ஆமென். அவன் 3ஆம் காவலை கடந்த போது அந்த கதவு அப்படியே திறவுண்டது. ஆமென். நீ பேதுரு லைஃப் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எந்த 3 பிடிக்கலையோ இப்போ அந்த 3ல தான் அவர் வேலையே செய்கிறார். இந்த இரவு உங்களுக்கு பிடிக்காம போதோ அந்த இரவை தான் அவர் இன்னமான இரவாக அவர் மாற்றுவார். வாழ்க்கையில் ஏதோ ஒன்றினால ஒரு கசந்த அனுபவம் நமக்கு வந்துடும் இல்லையா? நான் சொல்கிறத நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் பொருத்திக்கலாம். அது 3 மாதிரி. இந்த 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 மாதனாலே எங்களுக்கு எப்போவுமே, இன்னைக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரத்தை சொன்னார், அது எந்த மாதனாலே எங்களுக்கு நல்லாவே இருக்காது பிரதர். ஆனால் இந்த சத்தியத்தை கேட்டதுக்கப்புறம் இந்த மாதம்தான் எங்கள் வாழ்க்கையில் சூப்பரான ஒரு மாதமாக மாறுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது உங்கள் வாழ்க்கையில் சாபக்கேட்டின் நாட்களை போல இருந்ததோ அதையே உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களின் நேரங்களாக அவர் மாற்றி அமைக்கிறார். ஆமென். இரவுனாலே அது மோசம் இல்லை, இந்த மாதிரி ஒரு அனுபவம்னாலே அது எனக்கு இப்படி தான் இருக்குது பாருங்களேன், அதிலிருந்து பிடுங்கி எடுத்து உங்கள் இரவை பகலாக்குகிறார். ஆமென். when evening comes, எல்லாம் சொல்லுங்க, when evening comes. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, when evening comes. ஆமென். when night comes. ஹல்லேலூயா. எப்பொழுது இரவு வருகிறதோ, எப்பொழுது மாலை வருகிறதோ, அப்பொழுது உங்களுக்காய் மகத்தான ஒரு செயலை அவர் செய்கிற ஒரு நேரமாய் அது இருக்கிறது. ஆமென். உங்களுக்காக உயர்தரமான ஒரு காரியங்களை அவர் நடப்பிக்கும் ஒரு நேரமாய் அது இருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்களேன், இரவுனாலே மாலைனாலே ஒரு மோசம் அப்படிங்கிறத மனிதனின் அனுபவங்களுக்குள்ளே பிசாசு கொண்டு வந்து போட்டான் பாருங்களேன். அதனால தான் தேவன் தன் செயலை மாலையில் தான் ஆரம்பிக்கிறார். காலையிலையும் செய்வார், ஆனால் அவருக்கு பிரேக் த்ரூஸ் எல்லாம் எப்போ நடக்குது தெரியுமா? நைட்டு தான் நடக்குது. அதாவது அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் எப்போ நடக்குது? இரவு தான் நடக்குது பாருங்களேன். அசாத்தியமான காரியம் பேசும்போது கூட எப்படி பேசுவாங்க? பாருடா உன்னை இரவோடு இரவா காலி பண்ணிடுறேன். ஏன் இரவோட இரவா காலி பண்ணிடுறீங்க? நைட்டு தான் சர்வீஸ் கிடைக்குமா? லாரி சர்வீஸு. அப்போனா இரவோடு இரவா, இரவுனால காலி பண்ணுற ஒரு நேரம். உண்மையிலே இரவு அவர் ஜாலி பண்ணுற நேரம். இரவுங்கிறது கர்த்தர் நிரப்புகிற ஒரு நேரம். இரவுங்கிறது அவர் உங்களுக்காக வேலை செய்கிற ஒரு நேரம். ஆமென். எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறாருங்க. அப்போது எந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையில், எந்த அனுபவங்கள் ஒரு கசப்பான விஷயமாக அது மாறுகிறதோ, அப்போ அதில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒர்க் பண்ணுறாரு. வேறு ஏதாவது ஒன்று செய்யலாம், வேற ஒரு விஷயத்தை கூட அவர் பண்ணலாம். ஆனாலும் இதை யோசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன வரும்? பயம் வரும். வருமா வராதா? அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துக்கே கூட்டு போய், ராத்திரியில் தானே நீ வேதனைப்பட்ட, ராத்திரியில் தானே கஷ்டப்பட்ட, ராத்திரியில் தானே அழுத, இனிமேல் ராத்திரிலாம் நீ சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் உனக்கு ஒன்று செய்ய போகிறேன். இரவு உனக்கு வேற மாதிரியாக அது மாறப்போகிறது. ஆமென். ஏன்னா சில அனுபவங்கள் இரவில் நம்ம வாழ்க்கையில் நடந்துடுச்சுன்னா நமக்கு இரவுனால என்னவாயிடும்? அப்போ எந்த அனுபவங்கள் அதனால தான் சொல்கிறாரு, நீ வெட்கம் அனுபவித்த இடத்திலே. இன்னும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வெட்கம் அனுபவித்த நேரத்திலே நான் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்குவேன். நான் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்குவேன். ஆமென்.
அப்போ எது உங்கள் வாழ்க்கையில் மோசமான ஒரு நேரமாக, மோசமான ஒரு வேலையாக பிசாசு மாற்றினானோ அந்த டைமில் தான் அவர் அற்புதத்தையும் செய்கிறார். ஆமேன். இந்த இடத்துல தான் உன்னை அடிச்சானா? இந்த இடத்துல தான் நீ தோத்தையா? இந்த இடத்துல தான் நீ அழுதியா? இந்த இடத்துல தான் நீ ஏங்கி நின்னையா? அப்போ வேற இடத்துல இல்லை, அங்கேயே கூட்டிட்டு போய் அந்த கண்கள் காண அவர் உங்களை உயர்த்துகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பெருக செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இன்னும் பைபிள் படிக்கும் போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கவனிங்க, அவ்வளோ ஆச்சரியம் உங்களுக்காக காத்திருக்கும். when evening comes, எல்லாம் சொல்லுங்க, when evening comes. ஆமென். when evening comes, சூரியன் அஸ்தமனமான அந்த மாலை வேளையிலே பல்வேறு பிரச்சனையில் இருக்கிற மக்களை இயேசுவண்டை கொண்டு வந்தார்கள். அப்போ மாலை வழக்கமாய் பிரச்சனை துவங்கும் நேரம். ஆனால் இயேசுவின் பிரசன்னத்திலே மாலை பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகும் நேரமாய் அது மாறுகிறது. ஆமென். அஸ்தமித்திருக்கிறது அந்த சூரியன் தாண்டா. இந்த சூரியன் அஸ்தமிக்கவே இல்லை. இந்த சூரியன் வாழ்க்கையில உதித்து கொண்டே இருக்கிறது. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. பாருங்க, அந்த அந்த மேத்யூ காஸ்பல்ல அதை அவர் எழுதும்போது எவ்வளவு எக்ஸாக்டான மீனிங்ஸோட அதை அவர் சொல்றாரு பாருங்க. 16, அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவியை தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ அந்த 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 ஃப்ரேஸ் எதுக்காக? அஸ்தமனமான போது அப்படிங்கிற வரி எதுக்காக? when evening comes. ஏன் அந்த வரினா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது பாருங்களேன். when evening came. ஏன் அந்த ஒரு மாலை வேலை, அதுவும் சூரியன் அஸ்தமித்த அந்த வேலை, இவங்கெல்லாம் வர்றாங்க, இவங்க குணமடைகிறாங்கங்கிற காட்சியே ஏன் வருதுன்னா, ஏனென்றால் இந்த மாலை தான். ஆமென். எல்லாம் முடிவடைகிறது இந்த மாலை தான். நான் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையிலே துவக்கும் ஒரு மாலையாய் அது இருக்கிறது. ஆமென். அஸ்தமனம் என்ற இந்த மாலையை நான் சொஸ்தமனம் என்று நான் மாற்றுகிறேன். ஆமென். ஆமென். இது அஸ்தமனமாகும் ஒரு மாலை அல்ல, வந்த அனைவரும் சொஸ்தமாகும் ஒரு மாலையாக அது இருக்கிறது. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றார் பாருங்க, எல்லாத்தையும் மாத்துறார். அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால துரத்தினார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். பிணியாளிகள் எல்லோரையும் சுகமாக்கினார். அப்போ இதெல்லாம் எப்போ நடக்குது? சாயங்காலத்தில், இரவில் தான் இதெல்லாம் நடக்குது. ஆமென். அப்போது எப்படி எல்லாத்தையும் மாத்துறாரு பாருங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதே தான், இது சேம் சீன். எல்லாம் அஸ்தமனமாகி எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? படுத்து கிடக்கிறான். படுத்து கிடக்கிற அந்த நேரம் தான் ஒரு ஏணியை அவன் பார்க்குறான் பாருங்களேன். நான் சொல்கிறேன், அவன் பிடிச்ச கல்லும் அவர் தான், அவன் பார்த்த ஏணியும் அவர் தான். ஆமென். அப்போ அந்த இருளான அந்த நேரம், அந்த எல்லாம் இருட்டி போய் இருக்கிற அந்த நேரம் அவனுடைய வாழ்க்கையில் புதிய உதயத்தின் நேரமாக இருந்தது. ஆமென். இன்னும் சொல்கிறேன், இந்த யாக்கோபு எதை பெற போராடினானோ அதை போராடாமலே பெற்றான். ஆமென். எந்த நிலங்களை அவன் பெற போராடினானோ இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, போராடி போராடி களைச்சு போயிட்டீங்க, பம்பரம் போல் சுத்தி ஓய்ந்து போயிட்டீங்க. நான் சொல்றேன், உங்கள் ஓய்விலே அவர் கிரியை செய்வார். ஆமென். உங்கள் ஓய்விலே அவர் கிரியை செய்கிறவர். ஆமென். அவன் படுத்திருக்கிற நேரம் தான் பத்திரப்பதிவு நடக்கும் நேரம். எல்லாம் சொல்லுங்க, படுத்திருக்கும் நேரம் எனக்காக பதிவுகள் நடக்கும் நேரமாக இருக்கிறது. ஆமென். நம்ப முடியாததா இருக்கும். ஏன்னா இரவிலே மனிதன் ஓய்ந்திருக்கிறான், இரவிலே அவர் வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அங்கே பாருங்க, அவன்கிட்ட சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும்
தருவேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். சொல்லப்போனால் எவ்வளவு ஒரு 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 வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிச்சுங்கிற ஒரு நிலையில் வந்து நிற்கிற மனுஷங்கிட்ட ஆண்டவர் வந்து பேசுகிறார். சொல்லப்போனால் லாஸ்ட் ஹோப் அப்படி சொல்லுவாங்க, கடைசி நம்பிக்கை. இது இல்லைன்னா இனிமே கிடையாது, இந்த ட்ரெயின் தான் கடைசி, இதை விட்டிங்கன்னா இனிமேல் நாளைக்கு தான் ஊருக்கு போகணும். அப்போனா என்ன, அதான் என் வாழ்க்கையில் வேற எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, இனிமேல் நம்பிக்கையே இல்லைங்க, லாஸ்ட் ஹோப்பு கூட கிடையாது. ஹி லாஸ்ட் ஹோப். ஆமேன். கடைசி நம்பிக்கையே கிடையாது, நம்பிக்கையே இல்லை. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், படுத்திருக்கிறான். இப்போ தான் அந்த வார்த்தை வருது, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பாருங்க, தேவனுடைய மனசு வந்து அப்படிப்பட்டது தான். பாருங்களேன், மிகப்பெரிய வாக்கை மனிதர்கள் எப்பொழுது பெறுகிறார்கள் தெரியுமா? மிக மோசமான தருணத்தில் பெரிய வாக்குத்தத்தங்களை அவர்கள் பெறுகிறார்கள். தட்ஸ் காட்ஸ் லாங்குவேஜ், தட்ஸ் காட்ஸ் ஸ்டைல். ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்னார், பிசாசு அங்கே நின்றுட்டுருக்கிறான், அவங்கள தோற்கடித்த பிசாசு நின்றுட்டுருக்கிறான். இப்போ தேவன் பெரிய ஒரு ப்ராமிஸ் சொல்கிறார், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமென். அவர் உன் தலையை நசுக்குவார். ஸ்ரீயின் வித்து ஒருத்தர் வராரு, உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். இந்த பெரிய ப்ராமிஸ் எப்போ கொடுக்குறார் தெரியுமா? மிகப்பெரிய நம்பிக்கை இழப்பில் அவன் நிற்கும்போது. எல்லாத்தையும் அவ்வளோ நாள் நல்லா இருந்தான், இப்போ எதுவுமே நல்லா இல்லை. மிகப்பெரிய இழப்பின் நேரத்தில் அவன் நின்று கொண்டிருக்கும் பொழுது பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, அவர் உன் தலையை நசுக்குவார். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையில் எது ரொம்ப கஷ்டகாலங்கிறீங்களோ, ஐயோ அவ்வளோந்தாங்க எனக்கு முடியலங்கிறீங்களோ, அப்போ தான் பெரிய ப்ராமிஸ் உங்களுக்கு பண்ணப்படுகிறது, பெரிய வாக்குகள் அப்போ தான் கொடுக்கப்படுகிறது, பெரிய தீர்க்க தரிசனங்களே அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறது. ஆமாம், அந்த நேரம் தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். bless you மா, bless you. அந்த நேரம் தான் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்க ஆரம்பிக்குது. அப்போது இது வந்து எந்த சிச்சுவேஷனில் சொல்லப்பட்டதுன்னு பார்க்கணும், எந்த சூழலில் இது சொல்லப்பட்டதுன்னு பார்க்கணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க, நடுத்தரில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஆறுதலாக 2 பேசினாலே நல்லாயிருக்கும். ஆனால் ஆறுதலாக பேசலை, வாக்குத்தத்தத்துக்கெல்லாம் வாக்குத்தத்தத்தை சொல்கிறாரு. பயப்படாத, தோட்டத்தை விட்டு இவன் உன்னை அனுப்பியிருக்கலாம், ஆனால் நான் ஒருத்தரை அனுப்புவேன், அவர் உன்னை மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வருவார். ஆமென். தைரியமா போ ஆதாமே, நீ போ, நான் பின்னாடியே வந்து உன்னை தூக்க போறேன். ஆமென். உன்னை தூக்க போறேன், அவனை தூக்க போறேன். ஆமென். அவர் அவன் தலையை நசுக்குவார், ஆனா இவர் உன் தலையை உயர்த்துவார். ஆமென். அப்போ மிகப்பெரிய நம்பிக்கை இழப்புகளுக்கு நடுவில் மிகப்பெரிய நம்பிக்கையை தேவன் பேசுகிறார். தட்ஸ் அவர் காட். வேதம் சொல்லுகிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஆமென். நான் சொல்றேன், என்னைக்கும் நினைச்சுக்காதுங்க, இன்று இரவு நினைங்க, இந்த ராத்திரி நினைங்க. ஆமென். இன்று இரவு காப்ரா ஷாட்டா லா ப்ரோ, ஹalleluya. ஆமா ஆமா, குட் நைட் கிடையாது, காட் நைட். ஆமென். இனிமே வந்து குட் நைட் கிடையாது, இனிமே காட் நைட். ஆமென். ஆமா ஆமா, எல்லாரும் குட் நைட் போயிட்டு தூங்காதீங்க, இனிமே காட் நைட். ஆமென். இரவு இனி கடவுளின் இரவாக இருக்கிறது, இரவு அவருடைய இரவாக இருக்கிறது, இரவு இறைவனின் இரவுகளாய் உங்க வாழ்க்கையில மாற போகிறது. ஆமென். பாருங்க, செம்மையானவர்களுக்கு எப்போ வெளிச்சம் உதிக்கும்? when darkness comes, when evening came. ஆமென். எப்போ மாலை வருகிறது, எப்பொழுது சூரியன் அஸ்தமாகி போய் நிற்கிறதோ அந்த நேரம். ஆமென். The light arise in the darkness. Amen. Amen. The light arise in the darkness. உங்க வாழ்க்கையில் எது மோசமான நேரம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, நான் சொல்றேன், அந்த நேரம் தான் இருள் விலகி வெளிச்சம் உதயமாகும் நேரமாய் உங்க வாழ்க்கையில் இருக்க போகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இருளிலே வெளிச்சம் உதிக்கும். That is the promise. அதனால தான் இயேசுவின் பிறப்பை பற்றி பேசும்போது கூட என்ன பேசுறாங்க? மரண இருளில் இருந்த மக்கள்
பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். ஏசாயாவில் அதை தான் ப்ராஃபஸியாக சொல்கிறாங்க. மரண இருளில் இருக்கிற மக்கள் என்ன பார்த்தாங்க? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ இரவு அதுவே ஒரு கொடுமை, இதில் மரண இரவு வேற. காலையில் தூக்குனா எப்படி இருக்கும்? ஏற்கனவே இரவு, அதுவே ஒரு பயம். இதில் என்னது? இப்படித்தான் மனுஷன் வாழ்க்கை இருக்குது. என்னத்தை போ அப்படின்னு நம்பிக்கையற்றதான் அவன் வாழ்க்கை இருக்குது. அப்போ வேதவசனம் சொல்லுது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென், ஆமென், ஆமென். நான் சொல்றேன், நோ மோர் டார்க்னஸ் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில இனிமே இருட்டுக்கு வேலையே இல்லை. உங்க வாழ்க்கையில என்ன இருட்டுக்கு வேலையே கிடையாது. இனி இருட்டு உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே அச்சுறுத்தலையும் பயத்தையும் தர முடியாது. ஏனென்றால் தேவன் உங்கள் இரவை பகலாக்குகிறார், உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறார். பாருங்க எப்படி 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 வேலை செய்யறாரு பாருங்க ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் 4 தலைமுறைகளுக்கு மேலே அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் எப்போ விடுதலை ஆனாங்க தெரியுமா? ஒரு இரவு. எல்லாம் சொல்லுங்க, ஒன் நைட். ஒன் நைட். ஆமென். 4-5 தலைமுறையாக அடிமையாய் கிடந்த மக்கள் பாருங்க, ஒரு இரவு, ஒரு ராத்திரி அவங்க வாழ்க்கையில வேற மாதிரியாக அது மாறினது. ஆமென். ஒரு இரவு அவங்க வாழ்க்கையில பகலை விட வெளிச்சமாக இருந்தது. நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு இரவை அனைத்து பகலை விட வெளிச்சத்தின் இரவாக உங்க வாழ்க்கையை அவர் மாற்றி அமைப்பார். ஆமென். ஆமா, இரவோடு இரவாக எத்தனையோ கெட்ட காரியங்களை வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வந்து மோசமான அனுபவங்களுக்கு நேராக நம்மளை நடத்தியிருப்பான்னா, நான் சொல்கிறேன், தேவனுடைய ஆவியானவர் இந்த மாலை வேலையில் இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்புவார்னா அதை உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி காட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் அவர் நிஜமாக்கி அவர் காட்டுவார். ஆமென். பாருங்க, அதனால தான் அந்த பஸ்காவை அவர்கள் எப்போ ஆசரிக்கிறாங்கன்னா, அந்த மாலை, அந்த இரவு நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க? பஸ்காவை அவங்க ஆசரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆடு எங்களுக்காய் பலியானது. ஆமென். இருட்டு இரவு பயங்கரம் என்று வாழ்ந்த எங்களுக்கு இரவை பண்டிகையாக மாற்றிவிட்டார். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு இது அவ்வளவு ஹெவியா புரியுதுன்னு எனக்கு தெரியல. இரவை பண்டிகையாக மாற்றிவிட்டார். ஆமா, ராத்தா ராப்லோ ஷேட்டா லாப்ரா காத்தா ராபா. இப்போ இரவுனா அவங்களுக்கு பயம் இல்லை. இரவுனா அவங்களுக்கு இப்போ வேற மாதிரி மைண்டில் ஆயிடுச்சு. இரவுனா எந்நேரமும் எந்த அற்புதமும் நடக்கும்பா. இரவுனா எந்த நேரமும் எந்த திருப்பமும் நடக்கும்பா. இரவுனா அது அஸ்தமனமான வேலையாக அல்லாமல் அது சொஸ்தமாகும் வேலையாக அது இருக்கிறது. பிக்சரே மாறிடுச்சு. இப்போ எதுல பேட் எக்ஸ்பீரியன்ஸோ இப்போ அதுல தான் பயங்கரமான நினைவு கூறுதலாக வருகிறது. எதை நினைக்கும் போது பயமாகவோ, எதை நினைக்கும் போது அச்சமாக இருக்கிறதோ, நான் சொல்றேன் இன்னைக்கு இனிமே அதை நினைச்சாலே கலிகூறுற மாதிரி கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யும். எது கசந்துச்சோ அதை தான் இனிப்பா மாத்தினார். ஆமே. அப்ப பாருங்க, ஒரு இரவு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. மறக்க முடியாத இரவாயிடுச்சு. ஆமென். நினைவு கூறுகிற ஒரு இரவாக அது மாறினது. நினச்சி அந்த நைட்டில் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு அவன் ஜெனரேஷனாக அவன் பிள்ளையெல்லாம் உட்கார வச்சு இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்படி தான் ஒரு நாள் ராத்திரி வருஷ கணக்காக நடக்காததை, தலைமுறை கணக்காக நடக்காததை ஒரு ராத்திரியில் கர்த்தர் எங்களை வெளியே கொண்டு வந்து எங்கள் தலைமுறையிலே நடக்காத ஒரு காரியத்தை அவர் செய்து முடித்தார். ஆமென். நான் இன்னைக்கு மாலையில் சொல்கிறேன், when evening came. ஆமென். when evening came, அந்த எப்பொழுது மாலை வருகிறதோ, எப்பொழுது இரவு வருகிறதோ, நான் சொல்லுகிறேன், அது உங்க வாழ்க்கையில அற்புதமான மாலையா இரவாக அவர் மாற்றி அமைக்கிறார். ஆமென். when darkness come. அப்ப பாருங்க, அந்த இரவு வேற மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. இப்ப இயேசு தன் சீசர்கள்லாம் கூப்பிட்டு இப்ப உட்கார வைக்கிறாரு. மேத்யூ காஸ்பல் 26:20. சாயங்காலமான போது, when evening came. ஆமென். when evening came, சாயங்காலமான போது. பாருங்க, சில ஃப்ரேஸ் ஏன் திருப்பி வருது அப்படின்னா கவனிக்கணும். அது ஒரு கீ மாதிரி, அது ஒரு ரகசிய
சொற்கள் மாதிரி. அது சொல்லிட்டாலே எல்லாமே புரியும். இன்னும் பைபிளில் வாசிங்கன்னா நிறைய புரியும். when evening came, சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர் போஜனம் பண்ணுகையில் அப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த ராத்திரியில் ஒருத்தன் என்ன கரெக்டாக சொல்லிட்டாரா? அப்போ ராத்திரினால இப்படி தான் இருக்குது. காட்டி கொடுக்குற ராத்திரியாகவும் நமக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கொல்லக்கோட்டை தலைவர்லாம் கூடி நைட்டு தான் பிளான் போட்டுருப்பாங்க. இரவுனாலே அப்படி தான் இருக்குது பாருங்களேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அவர் நோக்கி, ஆண்டவரே, நானா நானா என்று ஒருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதித்திரமாக, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவன் எவனோ என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறார் அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாக இருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானா என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடி தான் என்றார். அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி இதை புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. பஸ்காங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஆட்டை இரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி அதன் மாம்சத்தை நெருப்பில் சுட்டு சாப்பிடும் ஒரு பண்டிகை. ஏன்? எத்தனையோ தலைமுறையாக நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம். ஒரு மாலையிலே கர்த்தர் ஒரு மகத்தான காரியங்களை எங்களுக்கு செய்தார். ஆகையினால் அந்த மாலையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இப்படி தான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இயேசுவும் அதே மாதிரி பஸ்காவை ஆயத்தம் பண்ண சொன்னார். இப்போ ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இதை எடுத்து கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு? இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இப்போ டக்குன்னு கனெக்ட் ஆகுது. என்ன கனெக்ட் ஆகுது? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்தது இயேசு கிறிஸ்துவினுடைய நிழலாட்டமான மீட்புக்கு அடையாளமாக இருக்கிற அவருடைய சரீரம். ஆமென். அவர்களை மீட்டது அந்த ஆட்டுக்குட்டி அல்ல, இந்த ஆட்டுக்குட்டி தான் அவர்களை மீட்டது. இதை நினைவு கூறுதலாய் அவர்கள் அன்றைக்கு என்ன பண்ணாங்க? வாழ்க்கையில் பார்த்தாங்க. இங்கு இப்போ அது நிஜமாக என்ன பண்ணுது? நடக்குது. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பாருங்க, இதுவும் ஒரு மாலை நேரத்தில் தான் நடக்குது. 20வது வசனம், சாயங்காலமான போது. எல்லாம் சொல்லுங்க, சாயங்காலமான போது. ஆமென். இப்போ எப்படி பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இரவு நேரம் பஸ்காபலி நினைவு கூறப்பட்டு அவர்களுக்கு விடுதலையாய் மாறினதோ, அதுபோல இப்போ என் சரீரமும் என்னுடைய இரத்தமும் நினைவு கூறப்படுகிற இந்த மாலை உங்கள் வாழ்க்கையில் சகல நன்மைகளும் நடக்கிற ஒரு மாலையாக அது இருக்கிறது. ஆமென். அப்படியே அதை கொண்டு வர்றார் பாருங்களேன். சாயங்காலமான போது. எல்லாம் சொல்லுங்க, சாயங்காலமான போது. when evening came. எல்லாம் சொல்லுங்க, when evening came. ஆமென். எப்போவுமே 6 மணியிலிருந்து தான் ஆட்டம் ஆரம்பிக்குது. ஏன்? நம்ம ஆட்டம் அப்போ தான் முடியுது. நீங்கள் ஆடி ஓடி நிற்கும்போது அவர் சொல்கிறாரு, தம்பி இப்போ தான் ஆட்டமே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறார். ஆமென். ஆமாம், 6 மணிக்கு உங்கள் ஆட்டம் முடியுது, 6 மணிக்கு தான் அவர் ஆட்டம் ஆரம்பிக்கு. இனி ஆண்டவனின் ஆட்டம். ஆமென். ஹல்லேலூயா. இரவு தான் நான் உனக்காக வேலை செய்கிறதுக்கு அற்புதமான நேரம். நான் பாருங்க, இப்போ இது பற்றியே பேசுனேன்னா இன்னொரு 6 மாதம் பிரசங்கம் பண்ணலாம். ஏன்னா நைட் வென் ஈவினிங் கேம், வென் நைட் கேம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பைபிளை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் செஞ்ச அநேக ஆச்சரியமான காரியங்கள் இரவோடு இரவா. ஆமென். சாயங்காலத்தில், இரவு வேலையில். ஆமென். அந்த நடு சாம வேலையில் அவர் செய்ததுதான் பெரிய பெரிய காரியங்களாக இருந்தது. ஆமென். நான் சொல்கிறேன், பிசாசு இரவுனா லிட்ரலாக நீங்கள் இரவு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் வாழ்க்கையில் இருளான நேரத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆமென். நான் சொல்கிறேன், எது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இருட்டான நேரம், ரொம்ப டார்க்கான டைம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு தெரியுமா? எவ்ரி
treasures is hidden in the darkness. ஆமென். அதனால தான் ஏசாயால சொல்றாரு, ஏசாயா 45 சொல்றாரு, பொக்கிஷன்லாம் எங்க இருக்கு தெரியுமா தம்பி? ஆமென். பொக்கிஷன்லாம் எங்க இருக்குது? அவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். எல்லாம் சொல்லுங்க, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். ஆமென். அந்தகாரம்னா என்ன? டார்க்னஸ். ஆமென். இன்னும் சொல்லலாம் நைட்ஸ். இது வரைக்கும் நைட்ல யாரும் எதையும் பெருசா பார்த்ததில்ல. ஆனா நீங்க என் மக்கள் இரவிலே நிறைய காரியத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம்னா என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம், இரவின் ரகசியம் அல்லது இரவிலே நான் வைத்திருக்கும் புதையல்கள் உன் வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். the darkness the treasure in the darkness, அதாவது நான் உனக்கு வைத்திருக்கிற எல்லாம் அந்த இருளுக்குள்ளே அல்லது அந்த இருட்டுக்குள்ளே இருக்குது. நீ இருட்டுன்னு பயந்துராத, இருட்டில் தான் உனக்கான பொக்கிஷங்களை நான் வச்சிருக்கிறேன். இது இருட்டிடுச்ச, இது இரவாயிடுச்ச, இது மோசமாயிடுச்சு நீ நினைக்காத, ஒரு நாள் நினைக்காத. அந்த இருண்ட நேரம் தான் நான் உனக்காக வைத்திருக்கிற அநேக பொக்கிஷங்கள் வெளிப்படும் ஒரு வேலையாய் அது இருக்கிறது. ஆமென். எல்லாம் மூடிட்டாங்க, எல்லாம் அடைச்சிட்டாங்க, அப்படியே இருட்டா இருக்குதுங்க. நான் சொல்றேன், ட்ரெஷர் இன் த டார்க்னஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ட்ரெஷர் இன் த டார்க்னஸ். இருட்டில் தான் உங்களுக்கான காரியத்தை அவர் வச்சிருக்கிறார். ஆமென். இன்னும் அதான் இது புரிஞ்சிச்சுன்னா இனிமே இருட்டை பார்த்து பயப்படவே மாட்டீங்க. என்ன இவ்வளோ இருட்டா இருக்கு? ஓஹோ, இப்போதான் பொக்கிஷெல்லாம் திறக்கிற ஒரு நேரம். பிசாசுக்கு இதை விட ஷேம் எதுவுமே கிடையாது. எதை காட்டி உங்களை பயங்காட்ட நினைச்சானோ அதை காட்டினாலே உங்களுக்கு உற்சாகமாக மாறிடுச்சுன்னா அப்புறம் அவனுக்கு என்ன வேலை இருக்கும்? எதை காட்டினா நீங்கள் பயப்படுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். இப்போ அதை காட்டியே உங்களை பயம் காட்டிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேவன் அந்த அனுபவத்தையே நல்ல அனுபவம் மாற்றும் போது இப்போ அதை காட்டி பயன்படுத்த முடியாது. இனிமேல் நைட்டுனாலே உங்களுக்கு என்ன ஆகிடும்? குஜால் ஆகிடுவீங்க. when evening came, when night came, ஆண்டவர் ஆட்டத்தை எனக்காக ஆரம்பிச்சிடுச்சாரு. நான் சொல்றேன், இந்த மெசேஜை ஒரு முறையாவது ஒருத்தர் கேட்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா இரவுகள் இனி அற்புத இரவுகளாக மாறும், இரவுகள் ஆச்சரியத்தின் இரவுகளாக மாறும், இரவுகள் தலைமுறைகளில் நடக்காத காரியங்களை நீங்கள் பார்க்கும் இரவுகளாய் அது மாறும். இரவுனாலே பயம் பயம்னு மனுஷனுக்கு இருக்கிற காரியத்தை இரவை அற்புத இரவுகளாய் அவர் மாற்றுகிறார். ஆமென். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள். ஆமென். treasure in the darkness, treasure in the darkness. என் வாழ்க்கையில் இருட்டான மாதிரி இருக்குது. யாக்கோபு அப்படி தான் நினச்சான், எல்லாம் இருட்டான மாதிரி இருக்குது, எல்லாம் அஸ்தமான மாதிரி இருக்குது. இல்லை யாக்கோபு, அது பிசாசு உனக்கு அப்படி காட்டுறான். இந்த நேரம்தான் ஏனியை நீ பார்க்க போற, இந்த நேரம்தான் உன் பேரில் பத்திரம் பதிய போறாங்க, இந்த நேரம்தான் இதுவரை பார்க்காத காரியத்தை உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகிற. when failure came, ஆமென், when shame came, உங்கள் வாழ்க்கையில் எப்போ வெட்கம் வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் எப்போ தோல்வி வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் எப்போ இரக்கத்தை பார்க்குற மாதிரி இருக்குதோ, நான் சொல்கிறது அந்த மாதிரி நேரம் அல்ல. அந்த நேரம் தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற மாபெரும் காரியங்களை நீங்கள் பார்க்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆமென். இது வேற ஒரு சைட்ல இருந்து பார்க்கணுங்க, அப்போதான் இது எல்லாமே புரியும். எல்லாருக்கும் இது புரியாது. ஏன்னா அப்படிதான் ஆண்டவர் வேலை செய்கிறார். எதை மரணம், மரண இருள். அப்போ டெத் என்னது தான்? டெத்துக்கு இன்னொரு பேர் என்னது? டார்க்னஸ், இருள். ஆனால் எதை மரணம் என்று மனுஷன் சொல்கிறானோ அதை மரணம் அப்படின்னுங்கிற ஒரு விஷயத்த அவர் என்ன பண்ணுறாரு? அது ஜீவனின் நேரமாக மாற்றுகிறார். ஆமென். இப்போ பாருங்கள், இப்போ உங்கள் தோல்வியை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், இப்போ நீங்கள் அடைஞ்ச வெட்கத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வந்த மோசமானதை பாருங்கள். அதுதான் பொக்கிஷமாக உங்களுக்கு மாறப்போகுது. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான ஒரு காரியமாய் மாறப்போகிறது. ஆமென். உங்கள் கேலண்டரில் எழுதி வச்சுக்கோங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எது என் வாழ்வில் மோசமான நேரங்களாக அனுபவமாக இருந்ததோ
அதைத்தான் தேவன் எனக்கு பொக்கிஷமாக மாற்றப் போகிறார், அறுவடையாக மாற்றப் போகிறார், அற்புதமாக மாற்றப் போகிறார், திருப்பங்களாக அவர் மாற்றப் போகிறார். ஆமென். என்ன மாதிரி ஒரு வேலை செய்கிற ஆண்டவர்ல, என்ன மாதிரி ஒரு கிரியை செய்கிற ஒரு தேவனுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. மாக்லாரா ஷாட்டே லேப்ரோ காத்தாரா பாலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, வேணுக்குன்னு அவர் அந்த டைமை பார்த்துட்டு தான் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாரு. சாயங்காலமான போது பன்னிருவரையும் கூப்பிட்டு, என் மாம்சத்தை புசியுங்கள், என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். எப்படி அன்னைக்கு நடந்துச்சோ அதே மாதிரி தான் முழு மனுவர்க்கத்துக்கே இப்போ நடக்க போகுது. அப்போ நடந்தது வெறும் இஸ்ரவேலுங்கிற ஒரு கூட்டத்துக்கு. ஆனால் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது முழு மனுவர்க்கமும் ஒரு பெரிய விடியலை அது காண போகிறது. என் மாம்சத்தை புசிக்கிற மக்கள், என் ரத்தத்தை பானம் பண்ணுறவன் இருளில் இருக்க மாட்டான், அடிமைத்தனத்தில் இருக்க மாட்டான். அவன் வாழ்க்கையே நான் பகலாக மாற்ற போகிறேன். எல்லாம் சொல்லுங்க, சாயங்காலமான போது. ஆமென். When evening came, when evening came, when night came. ஆமென். இன்னும் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இல்லை 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 இல்லை, இது அவர் எனக்காக வேலை செய்கிற ஒரு நேரம், அவருடைய அற்புதத்தை நான் பார்க்குற ஒரு நேரம், அவருடைய அதிசயத்தை நான் பார்க்குற நேரம். எல்லாருடைய வாழ்க்கையில் பாருங்க, இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், நைட்னா பிரேக் த்ரூஸ். Night means breakthroughs. Darkness means treasures. நாங்கள் எல்லாத்தையும் இப்படி சொல்லித்தரீங்க. ஆமென். இருள்னா இனிமே என்ன சொல்லுவீங்க? ஓ பொக்கிஷமா. உங்ககிட்ட கெட்ட வார்த்தை கூட பேச முடியாது பிசாசால. என்ன சொன்னாலும் அடிக்கிறாங்களே, எப்படி போட்டாலும் கேட்ட போடுறாங்களே மாதிரி. மரணம்மா, ஜீவன். ஆமென். தோல்விமா, வெற்றி. ஆமென். வெட்கம்மா, இல்ல வெகுமானம். உன் வாழ்க்கையில முடிஞ்சதும்மா, நீ முடிஞ்சதுன்னா அப்ப என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு கர்த்தர் பெருசா துவக்கி வைக்க போகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. லாங்குவேஜே புரியணும். இது புரிஞ்சிச்சுன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு அவன் ஸ்பெஷல் ட்ரைனிங் எங்கேயாவது போயிட்டு வரணும். பவுல் சொன்ன மாதிரி அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள். ராத்திரி ராத்திரின்னு எவ்வளோ நாள் இது பண்ணியிருப்பேன், இனிமேல் நைட்னாலே நம்ம ஆட்கள் குஜால் ஆகிடுவாங்க. ஆமென். நைட்டா, வென் ஈவினிங் கேம். இப்படி தான்டா எல்லா ஈவினிங்கையும் நீ மோசமாக மாற்றி வச்சிருக்கிற வரலாறுல. ஆனால் என் தேவன் மாலை துவங்கி காலைக்குள்ளாக முடிக்க வேண்டியதை முடிச்சு எனக்காக விடியலை அவர் வேறு விதமாக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். யோசபாத் பாருங்க, பயந்துட்டு இருக்கிறான். நாலா பக்கமும் எதிரிகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்று நடந்தது பாருங்க, அவன் எல்லாம் பாளையத்தில் தங்கியிருக்கிறாங்க. அங்கே ஒரே ஒரு சவுண்ட் எஃபெக்ட் தான் ராத்திரியில் ஒன்று கொடுக்குறாரு. ஆமென். பார்த்தா ஒருத்தனையும் காணும். ஆமென். அதாவது எல்லா ஊர்லேயும் கொள்ளையடிச்சிட்டு கடைசியில் இந்த ஊரில் எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியல இந்த ஊரில் கொடுத்துட்டு போக வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. ரம்பா 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 தான் பாட்டெலாம் பாட்டு தூங்கிட்டாங்க. எல்லா ஊர்லேயும் போய் அடிச்சுட்டு வந்தது இஸ்ரவேல் ராஜா கையில் கொடுத்துட்டு போகிறதுக்காக. ஆமென், ஆமென். இரவு வெறும் கொள்ளை போகும் இரவாய் அல்ல, பல கொள்ளைகள் மொத்தமாய் உங்க வாழ்க்கையில சேரும் இரவாக அப்படியே மாத்துறாரு பாருங்களேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவரீ என் விளக்கை ஏற்றினீர். ஆமென். என் இருளை பகலாக்குகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், இதுல நின்று பாருங்க, சும்மா கிடையாது. இப்பவுமே உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வந்துகிட்டு இருக்குது. இப்பவுமே உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வந்து கொண்டிருக்கிறது. இப்பவுமே உங்க வாழ்க்கையில சில திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், the entrance of your word is giveth light. வேதவசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் பேதையை உணர்வுள்ளவனாக்கும். நான் சொல்றேன், இந்த வேர்ட் பேசுகிற ஒரு நேரமே உங்களுக்கு தெரியுமா, இருட்டாக தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் வாயை திறந்தா இருப்பாருங்க. let there be light. அதுதான் இப்போ அதான் ஒரு தேவ மனிதனோ ஒரு தேவ பிள்ளையோ வாயை திறக்கும் போது இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. ஆமென், ஆமென். பாருங்க, நோயை வைத்து
இந்த உலகத்தை பயங்காட்டி நோயினால் ஒரு பயத்தை விதைச்சிருக்கிறான் பாருங்களேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் இதே விஷயத்தை தான் வேற மாதிரி மாற்ற போகிறார். இதை தான் பெரிய சுவிசேஷம் பிரபலியம் அடைகிற ஒரு விஷயமா அவர் மாற்ற போகிறார். ஆமென். பாருங்க எப்படி வருது பாருங்க. The word gives light. அந்த வார்த்தை உள்ளே போச்சுன்னா வெளிச்சம் என்ன பண்ண ஆரம்பிக்குது? உண்டாக ஆரம்பிக்குது. தீர்க்கதரிசி ஒருத்தன் வரான், அவன் வந்து சொல்கிறான், நாளை இந்நேரம் சமாரியாவில் இப்போ ஒரு 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 மரக்கால் கோதுமை எவ்வளவு? 500 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவனே அவ்வளோ பஞ்சமாகி போச்சு. நாளை காலையில் 1 ரூபா. பெட்ரோல் எவ்வளோக்கு விற்கி? 100 ரூபா. நாளை காலையில் 50 காசு. இன்னும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்குமா? அந்த காலத்தில் உள்ளதை இந்த காலத்தில் இப்போ புரிகிற மாதிரினா வேறு எப்படி சொல்கிறது? இப்படி தானே சொல்லணும். 1 கிலோ மட்டன் எவ்வளவு? அந்த கழுத தலைலாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க போல். கழுத தலை எவ்வளோக்கு விற்கல அப்படின்னு அதெல்லாம் பேசுகிறாரு. தலைக்கறி 1 கிலோ தலை, 1 கிலோ கறி 700, 800, 1000? 1000. நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. இப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ப்ராஃபஸி பண்ணுறான் 24 மணி நேரத்தில் அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தன் நிதியமைச்சர் ஒருத்தர் வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, ஏப்பா என்ன பேசிகிட்டு இருக்க? ப்ராஃபிட்டுன்னு பார்க்கேன், ஏதோ பேசிகிட்டு இருக்க. வானத்திலேருந்து ஓட்டை போட்டால் கூட இதெல்லாம் நடக்குமா? அவனுக்கு ஒரு ஒரு இமேஜினேஷன் இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரிலாம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? வானத்திலே ஒரு ஓட்டம் விழுந்தால் தான் இந்த மாதிரிலாம் நடக்க முடியும்ன்ட்டு. ஆனால் அவனுக்கு தெரில, அவர் வானத்தின் பலகனியை திறந்து தான் அது செய்ய போகிறாருன்னே தெரில பாருங்களேன். வானத்தின் பலகனியை திறந்துன்னா அங்கே திறந்து கொட்ட வேண்டியதில்லை. அங்கே அந்த பிளெஸ்ஸிங்ஸ் திறந்தாலே இங்கே மூடி இருக்கிற ஏதோ ஒன்று உங்களுக்கு திறக்கப்பட்டுரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாக ஒன்று நடக்குது. என்ன நடக்குது? அதே தான் மறுபடியும் சவுண்டை போட்டு விட்டாரு. 2 ராஜாக்கள் 7. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரையின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களை எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய். எல்லாம் சொல்லுங்க, இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய். எவன் வந்து இந்த சமாரியாவை முற்றுகை போட்டுட்டு இருந்தானோ அவன் இருட்டோடு இருட்டா கிளம்பிட்டான். ஏன்? இருட்டோடு இருட்டா உங்களுக்காக ஒருத்தர் வேலை செய்கிறார். ஆமென். இரவோடு இரவா எது பிளாக்காக இருந்துச்சோ அவன் இருந்ததுனால தான் உள்ளேயும் ஒன்றும் வரல, வெளியிலையும் ஒன்றும் போகல. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சில பிளாக் இருக்குது, அதனால் சிலது உள்ளேயும் வரமாட்டுக்கு வெளியிலையும் போக மாட்டுக்கு. அந்த பிளாக்கை இரவோடு இரவா அவர் அதை எடுத்து போடுறாரு பாருங்க. இரவோடு இரவா அது வெளியில் போகுது பாருங்களேன். ஆமென். அங்கே பாருங்க, இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணம் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய், அங்கே ஒரு 4 குஷ்டரோகிகள் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இந்த கதை, சொல்லாமலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சிலர் புதுசாக இருந்தீங்கன்னா லேசாக சொல்கிறேன் பாருங்கள். ஊரில் பெரிய பஞ்சமானதுனால பிச்சைக்காரனுக்கே பிச்சை போடுறதுக்கு அவன் பார்க்க, இந்த ஊரில் எல்லாருமே பிச்சைக்காரங்க ஆகிட்டாங்க, இவனுடைய பிச்சை கேட்டு நம்ம சாப்பிட்ணும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ராஜாவே கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்கிறாராம், கேள்விப்பட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் பசியில் சாப்பிட போகிறோம், அதுக்கு அங்கே போவோம், அவனுக்கு ஏதாவது தந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா சாவோம். சாவுறது எப்படியோ உறுதியாகி போச்சு, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துகிட்டு சாவோமே அப்படின்னு போயிட்டாங்க பாருங்களேன். நல்லா கவனிங்க, எதெல்லாம் ரொம்ப மோசமான சீன் மாதிரி தெரியுதோ அதை தான் ஆண்டவர் வேற மாதிரி மாத்துறாரு. ஆமென். இப்போ கவனிங்க, அவங்க போயிட்டாங்க. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்து கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாக இருந்து
கவனிங்க, பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால், அப்போ இது எப்போ நடக்குது? இரவோடு இரவா. எல்லாம் சொல்லுங்க, இரவோடு இரவா. விடிஞ்சா இவர்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. தீர்க்கதரிசி வாயிலிருந்து வந்த அதே வார்த்தை விடியும் போது நிறைவேறுதலாக மாறுகிறது. ஆமே. ஆனால் இன்னைக்கு நான் சாயங்காலம் சொல்றேன், இட்ஸ் a rhema word for you. ஆமென். அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் நான் உங்களுக்கு சொல்றேன், இது உங்களுக்கு ஒரு rhema word. When evening came, that's rhema word. ஹalleluya. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், நிறைய நேரம் அந்த டைமில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை பேசிகிட்டே இருக்கிறேன். லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் அதான் பண்ணியிருக்கிறேன். எந்த நோட்ஸும் இருக்காது, எதுவுமே கிடையாது. அப்படியே வருவேன், ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆவியானவர் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே கொடுத்துட்டே இருப்பேன். இதில் என்ன எனக்கே ஆச்சரியமாக இருக்கும்னா, சில நேரம் எப்போமோ படிச்சிருப்பேன், எப்போமோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், அதை பேசுவோம். அப்போ சரி, ஓகே, அதை ஆண்டவர் இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காருன்ட்டு. ஆனால் சில மெசேஜ் இப்போ எனக்கு எப்படி ஆச்சரியமாக ஷாக்கிங்காக மாறும்னா, நான் எந்த ப்ரிப்பேருமே பண்ணியிருக்க மாட்டேன். அந்த நேரம் சுட சுட அப்படி வரும் பாருங்களேன், அதுதான் வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன், இதை பற்றி நான் ஒரு ப்ரிப்பேரும் பண்ணதே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்தது, when evening came. ஆனால் இவ்வளோ வெளிச்சத்தை அடிச்சிருக்காரு பாருங்க இவ்வளோ நேரம். அப்போ இதுவே ஒரு ப்ரொஃபட்டிக்கல் இதுதான் பாருங்களேன், சும்மா வரல இன்னைக்கு சாயங்காலம். ஆமென். அதுவும் ஒரு சாயங்கால ஆராதனையில், ஒரு இரவு ஆராதனையில் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நான் சொல்கிறேன், இது ஒரு வார்த்தை கூட, அதனால தான் நீங்கள் வசனத்தை கேட்கும்போது அதை மனித சத்தமாக எடுத்துக்கூடாது. பாலசேகர் பேசலை, இவ்வளவு பேசுகிற அளவுக்கு பாலசேகர் புத்திசாலி கிடையாது. பாலசேகர் வாயிலிருந்து அவர் பேசிட்டு இருக்கிறாரு, நான் இதை அவருடைய வார்த்தையாக பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென், ஆமென். எங்கள் மூலமாய் வந்த வார்த்தைகளை அவர்கள் தேவ வசனமாய் பெற்றார்கள். அப்போ சமாரியாவில் வந்தது தான் ப்ராஃபஸி மட்டும் இல்லை. இன்னைக்கு சாயங்காலம்னு ஒரு வார்த்தை, when evening came. ஹalleluya. சாயங்காலமான போது. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இது உங்களுக்காக வந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு? இந்த வார்த்தை இப்போ எனக்கு தேவைப்படுச்சுன்னு சொல்லிட்டு யோசிப்பா. அப்போ இது ஒருத்தர் செய்ய முடியாதுங்க, இது அவர் தான். அப்போ இது அப்படியே எடுத்துருங்க இன்னைக்கு, அதை அப்படியே இன்னைக்கு வாங்கிக்கோங்க, அப்படியே நீங்கள் இன்னைக்கு அதை உள்வாங்கிக்கோங்க. அந்த 4 குஷ்டரோகிகள் சொல்றாங்க, நாம் மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுது போய் அதை என்ன பண்ணுவோம், சொல்லுவோம்னு அவங்க கிளம்பி வராங்க பாருங்க. நான் சொல்றேன், பசியினால் சாவோம் என்று அவர்களுக்கு இரவிலே ஆகாரம் கிடைத்தது. ஆமென். இனி நம் தேசம் பஞ்சத்தில் தான் அழிய போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இரவோடு இரவாக, நான் இதை ஒரு குடும்பத்துக்கும் பேசுகிறேன், ஒரு கூட்ட மக்களுக்கும் பேசுகிறேன், சில தேசங்கள் மேலே நான் பேசுகிறேன். ஆமென். விசேஷமாக ஸ்ரீலங்கா தேசத்து மேலே நான் பேசுகிறேன். ஆமென், ஆமென். எங்கெல்லாம் பஞ்சங்கள் நிலவுகிறதோ அந்த நாட்டின் மேலெல்லாம் அந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். சில பிளாக், சில இது உள்ளேயும் வர முடியாமல், சிலது வெளியிலையும் போக முடியாமல், சமரியாவை போல அடைப்பட்டு இருக்கிற தேசங்கள் மேல I speak God's word. இரவோடு இரவாக காரியங்கள் மாறத்தக்கதாக. எதெல்லாம் பிளாக் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு தேசத்தின் எக்கனாமியை பிளாக் பண்ணி ஜனங்க வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிற எல்லா தீய சக்திகளுக்கு எதிராக, ஜனங்களுடைய வாழ்க்கையில வறுமையை கொண்டு வந்து போட்டு அவங்கள கஷ்டப்படுத்துகிற எல்லா மனித சிந்தனைகளுக்கு எதிராக எங்கள் போராயுதங்களோ மாம்சத்துக்குரியவைகளாய் அறாமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த மேட்டின்மையான எண்ணங்களையும் கீழ்ப்படுத்துகிறோம். தனி மனித வாழ்க்கைக்கு எதிராக, தேசங்களுக்கு எதிராக எழும்பி நின்று இப்படி பிளாக் பண்ணக்கூடிய எல்லா சிந்தனைகளுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்ட தேசங்கள் மேல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் பேசுகிறோம் இந்த நேரத்தில். ஆமென், ஆமென். அந்த தேசத்தினுடைய எக்கனாமி 24 மணி நேரங்கள்ல மாறட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை மேல, அப்படிப்பட்ட குடும்பங்கள் மேல, அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற மக்களுடைய சூழ்நிலைகள் மேல நான் பேசுகிறேன். ஆமென். இரவோடு இரவாக
பொழுது விடிஞ்சாலே காரியம் வேற மாதிரி இருக்கட்டும். ஒரு ராத்திரிக்குள்ளாக, ஒரு இரவுக்குள்ளாக மாரா காட்டா ராபோ ஷடலா பிராகா டே லே பிராதா ராபோ நேமன ஹாசா டே லே பிராகா ராபாலாரா ரேபோ ஷடலா பாகா ராபோ ரீபா டாலா பிரேட்டா டா ப்ரோதா ராபாலா பராபாலாரா. ஹalleluya hallelujah நேமோரா ஷடலா பிராதா ராபாலாரா. Oh, shetala mantererererere. Hallelujah, 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 hallelujah. Rebo shatela mantarabo. Hallelujah, 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 hallelujah. எதெல்லாம் டார்க்னஸா இருக்குதோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருளாய் தெரிகிறதோ, நான் சொல்றேன் அந்த இருளை வெளிச்சமாக்குகிறார். ஆமென் ஆமென். கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஷாதாரா மாட்டா லாப்ரா. ஓ, உன் சூரியன் ஆமென் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஷாட்டானா மாண்டா லாப்ரோ தாரா பாலாரா. ஓ ரஷேடே லேப்ரே. ஓ ஓ, ஒரு அஸ்தமானம் போது பிசாசின் பிடியில் பிடிப்பட்ட மக்களை, நோயின் பிடியில் பிடிப்பட்ட மக்களை இயேசுவின் பிரசன்னத்தின் தண்டையில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஆமென் ஆமென். ஓ, அந்த அஸ்தமான அந்த நேரம் ஜனங்கள் சொஸ்தமான நேரமாக மாற்றினவர். இந்த மாலை வேலையிலையும் இந்த வார்த்தை அண்டை வந்து நிற்கிற ஜனங்கள் மேல அதை அந்த வார்த்தையை நீங்க அனுப்பியிருப்பீங்கன்னா, நான் சொல்றேன் நாளைக்கு இல்ல, இந்த இரவிலேயே இந்த மாலையிலிருந்து அவங்க பிரேக் த்ரூஸ் நடக்கட்டும். Oh, darkness means breakthroughs, night means breakthroughs. இரவு நாளே அது அற்புத இரவுகள். இரவு நாளே அது பயங்கரமா இருக்காது, அது பதிலின் இரவுகளாய் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆமென் ஆமென். இனி தோல்வியை பார்க்கும்போது, இனி வெட்கங்களை பார்க்கும்போது, இனி சில காரியத்தை பார்க்கும்போது உங்களுக்கே ஆவியானவர் இந்த இன்டர்பிரேஷனை கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். இரவிலே தான் பொக்கிஷங்களை நான் வைத்திருக்கிறேன். மாட்டாலா பிராத்தாரா போகோதேரே ரேபோ ஷெட்டேலா மந்தேரா பாகாலா பாரா ரீடாலா ப்ரோஷே கேரா மந்தாலா பாரா கதாராபோ. ஹalleluya hallelujah 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 hallelujah. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். மரண இருளை ஒருவேளை நீங்க சந்திச்சிருக்கலாம், ஆனா நான் சொல்றேன் அதைத்தான் உங்க வாழ்க்கையில ஜீவனின் நேரமாக அவர் மாற்ற போகிறார். ஜீவனின் நேரமாக அதை மாற்ற போகிறார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷங்களாய் மாறுகிறது. உங்கள் சோகங்கள் ஆமென் சுகமாய் மாறுகிறது. உங்கள் வேதனைகள் சாதனைகளாய் மாறுகிறது. ராடா லாபா ராஷேக்லே பாதாரா பாடாலா பிரா. ஹalleluya hallelujah hallelujah. இரவு நாளே கண்ணீரின் நேரமாக இருக்கிற உங்களுக்கு இரவு இனி துதியின் நேரமாக, பாடலின் நேரமாக, கலிகூறுதலின் நேரமாக அப்படியே ஷிஃப்ட் ஆகுது உங்க வாழ்க்கை. இரவு நாளே அச்சங்களின் நேரங்களாக, இரவு நாளே பயங்களால் சூழப்படுகிற ஒரு நேரமாக இருக்கிற உங்களுக்கு இனி இரவுனா பரம தரிசனத்தை பார்க்கும் நேரமாக, தேவன் எனக்காக வைத்திருக்கிற எதிர்காலத்தை நான் காணும் ஒரு நேரமாக. ஓ ஷாட்டா லாப்ரா காதாரா பாலாப்ரா. தாவீது சொல்றார், ராக்காலங்களிலே நான் கீதங்களை பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று. ராடா லாப்ரா ஷாடா லாப்ரா காதாரா பாலா. இனி இரவுகள் சோகத்தின் இரவுகளாய் அல்ல, இரவுகள் தூக்கமற்ற இரவுகளாய் அல்ல, அது துதியின் இரவுகளாய் மாறுகிறது. தூக்கமற்ற இரவுகள் இனி துதியின் இரவுகளாய் மாறுகிறது. பயங்கரமான இரவுகள் இனி பதிலின் இரவுகளாய் மாறுகிறது. மாட்டாரா போரா காத்தாரா. பொழுதும் விடியும் முன்னே, பொழுது விடியும் முன்னே நடக்க வேண்டியது ஒரு தேசத்துக்கு நடந்த மாதிரி. ஓ, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஹalleluya, இரவோடு இரவாக, இரவோடு இரவாக தேவன் தமக்கு பிரியமானவர்களுக்கு ஓ நித்திரை அழிக்கும் போது அழிக்கிறார். ஹalleluya. தூங்கும் போதே அவர் அழிக்க வேண்டியது அவர் அழிக்கிறார்.
இந்த இரவு நிம்மதியாய் அவர்கள் உறங்கச் செல்வார்களாக. இந்த இரவு மட்டும் இல்லை, இனி ஒவ்வொரு இரவுகளும் நிம்மதியான இரவுகளாய் மாறுகிற ஒரு அனுபவத்தை நான் பேசுகிறேன். மாக்கா லாப்ரா, இனிமே ஸ்லீப்பிங் டேப்லெட் அவங்களுக்கு தேவைப்படாது. ஆமென். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ற இயேசுவின் நாமத்தினால I cancel it in the mighty name of Jesus. மாக்கா ராபா கா லாப்ரா ஷடா லாப்ரோனா காதேரே பாடா லாபாரா ரோதேரே போ ஷென்டி லேப்ரா காதாரா பாலாரா. நிறைய டெஸ்டமனிஸ் கேட்க போறோம். மறுபடியும் சொல்றேன், நைட் அப்படினாலே பிரேக் த்ரூஸ், நைட்னாலே பிரேக் த்ரூஸ், இரவினாலே அது ஆச்சரியம். Ora shadala broka tele brata labra ratere mashate le gramanti le brakatarabo. Glory, glory, glory. Oh, thank you appa, thank you appa, thank you appa. இளை படைந்தவர்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை அளிக்கிற தேவனே, இந்த மாலை வேலையில் ஆமென், தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு, விடாய்த்த ஆத்துமாவை குளிர பண்ணுகிறதே. ஆமென். நான் சொல்றேன், இந்த நாட்கள் எல்லாம் அநேக நற்செய்திகளால் உம்முடைய பிள்ளைகளுடைய மனங்கள் குளிரட்டும் என்று நான் சொல்லுகிறேன். விடாய்த்த ஆத்துமாவுக்கு. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில சோர்ந்து போய், வாழ்க்கையில தவித்து போய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தியான குளிர்ந்த தண்ணீர் உண்டாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன் கர்த்தாவே. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Makala brashiyada la barakatara. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. ஒரு டேவே ஈவினிங்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டே ஈவினிங்ல இருந்து தான் ஸ்டார்ட். என்ன பிபிலிக்கல் கேலண்டர்ஸ், பைபிளில் இருக்கிற கேலண்டர்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1 வாசித்து பாருங்க, சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்போனா என்ன, ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்றேன், இந்த மாலை ஒன்று துவங்குகிறது, இந்த இரவு ஒன்று துவங்குது உங்க வாழ்க்கையில. ஆமென், ஆமென். ஷகாரா பாடாலாப்ரா மகாரா ஷடாலா பிரேகேடாலாப்ரா ஷக்லேமா டேலேபரே. பொழுது விடியும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இரவோடு இரவாக, இரவோடு இரவாக, இரவோடு இரவாக, ராவோடு ராவாக முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சு, நிரப்ப வேண்டியதெல்லாம் நிரப்பி, ஆமென், ஆமென், விடியும் பொழுது அதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாதிரியான தேவனுடைய செயல்களை நான் பேசுகிறேன். ரா பாதாராபா ஷடாலாபா ராகாதாராபா. ஓ ஷடாலாபா ராகாதாராபோ ரீபோ ஷேந்தரே. Thank you so much Daddy. நீங்கள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்கிறத நாங்கள் பார்க்குறோம். உங்கள் உள்ளம் எங்கள் மேலே எவ்வளவு தீவிரமாக இருக்குங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இன்னும் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை உடைய ஜனங்கள் பெறட்டும், நம்பிக்கையின் மேல் நம்பிக்கையை பெறட்டும், திடனுக்கு மேல் திடனை பெறட்டும். இந்த வார்த்தை அப்படியே மாம்சமாகி, இந்த வார்த்தை அப்படியே மகிமையாய் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் தாப்புனே. இந்த உலகம் எதை முடியும் வேலை என்று சொல்லுகிறதோ அதை எங்களுக்கு விடியும் வேலையாக நீர் மாற்றுகிறீர். ஆமென். மாலை என்றால் அந்த நாள் முடிந்தது என்று இந்த உலக கணக்கு இருக்கிறது. ஆனால் நீர் அந்த முடியும் நேரத்தை எங்கள் வாழ்க்கையிலே விடியும் நேரமாய் மாற்றுகிறீர் கர்த்தாவே. ஓ ஷாட்டாலா பிராகாதாரா பாலாராராராராராரா. அளவற்ற இரக்கங்கள், அளவற்ற கிருபைகள் அதை எங்கள் வாழ்க்கையில செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Let's praise God. ஹalleluya. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென், ஆமென், ஹalleluya. ஷாட்டாலாப்ரா. உங்கள் பண உலகத்துல கூட ஒரு வெளிச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. பகலிலே விதைத்து இரவிலே அவனுக்கு தெரியாத விதமா முளைச்சிச்சான். ஆமென். நீங்க விதைக்கிற ஒவ்வொரு விதையும் இது இவ்வளோ பெரிய அறுவடை எனக்கு கொண்டு வருவான். நீங்கள் ஆச்சரியப்படுற அறுவடைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் விதைக்கலாம். When evening came, hallelujah, என்னை மாலைனால
அது மாலை சூடும் மாலையாகத்தான் உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்கள் இரவை பகலாக்குகிறார். ஆமென். உங்கள் இரவை இன்பகரமாக்குகிறார். உங்கள் வாழ்வின் சகல இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஆமென். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டுகிறார். ஆமென், ஆமென். இந்த வெளிச்சம் போற இடத்திலெல்லாம் பிரகாசிக்கும். ஆமென். எங்கும் ஒளி, எங்கும் ஒளி, எங்கெங்கும் ஒளி அல்லவா? ஆமென். சோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.